அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா மனிதர்களாகிய நம்மை எல்லாம் இந்த உலகத்தில் படைத்து நாம் வாழ்வதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அல்லாஹ் நமக்கு செய்து தந்திருக்கின்றான். அல்லாஹ் நம்மை எதற்காக படைத்திருக்கின்றான், நாம் எங்கே செல்லவிருக்கின்றோம், நாம் செல்லவிருக்கக்கூடிய இடத்திலே நம்மை எது பாதுகாக்கும் என்பதையெல்லாம் அறியாத சமுதாயமாகத்தான் இந்த மனித சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் நம்மை எதற்காக படைத்தான்? அல்லாஹ் கூறுகின்றான், ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. இறைவன் தான் இவ்வுலகத்தில் மனிதனுக்கு மரணத்தையும் வாழ்வையும் அல்லாஹ் படைத்தான். எதற்காக ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கை என்கின்ற நிலையையும் மரணம் என்கின்ற நிலையையும் அல்லாஹ் ஏற்படுத்தினான். லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் நல்லறங்கள் செய்யக்கூடியவர்கள் யார், நல்ல காரியங்களை, நன்மையான காரியங்களை அதிகம் அதிகம் செய்யக்கூடியவர்கள் யார் என்று சோதனை செய்வதற்காகத்தான், பரீட்சை செய்வதற்காகத்தான் மனிதனுக்கு வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ் கொடுத்ததாக சொல்லி காட்டுகின்றான். உண்மையிலேயே இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் நாம் அல்லாஹ்வை நம்பியிருந்தாலும், திருமறை குர்ஆனை நம்பியிருந்தாலும், அந்த நம்பிக்கையில் நாம் ஆழமாக நம்முடைய மனது அதை நம்பிக்கை கொண்டிருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். என்ன காரணம்? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வமை யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா. எவன் ஒருவன் தன்னுடைய இறைவனை சந்திக்க வேண்டும் என்று ஆசை வைக்கின்றானோ, நாம் மறுமையில் சோரம் செல்ல வேண்டும் என்று ஆவல் கொள்கின்றானோ, அவன் நல்லறங்களை அதிகம் அதிகம் செய்யட்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக சொன்னார்கள். சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யத்பஉல் மையித ஸலாஸத்துன் வ அஹ்லுஹு வ மாலுஹு வ அமலுஹு. நபிகள் சொன்னார்கள், ஒருவன் இறந்து போய்விட்டான் என்று சொன்னால் அவனுடைய ஜனாசாவிற்கு பின்னால் 3 விஷயங்கள் பின்தொடர்ந்து செல்கிறது. எதுவெல்லாம் செல்லும்? வ அஹ்லுஹு வ மாலுஹு வ அமலுஹு. அவனுடைய குடும்பத்தினர் செல்வார்கள். ஒரு இறந்து போய்விட்டான்னு சொன்னா நம்முடைய குடும்பத்தினர்கள் நம்மோடு வருவார்கள். இரண்டாவது சொல்கின்றார்கள், மாலுஹு, அவனுடைய செல்வம் அவனோடு வரும். அமலுஹு, அவன் இந்த உலகத்திலே செய்த நல்ல காரியங்கள், தீய காரியங்கள் அவனோடு செல்லும். எர்ஜிஓ இஸ்னானி வ யபுகா வாஹிதுன். 2 விஷயங்கள் அவனை விட்டும் திரும்பிவிடும், ஒன்று மட்டும்தான் அவனோடு தங்கி இருக்கும். எந்த 2 விஷயங்கள் திரும்பும்? எர்ஜிஓ அஹ்லுஹு வ மாலுஹு. அவனுடைய குடும்பத்தினர் திரும்பி விடுவார்கள். அவனுடைய செல்வம், அடிமையை செல்வமாக நினைத்தார்களே அந்த அடிமைகள் திரும்பி விடுவார்கள். அவன் செய்த நல்ல தீய காரியங்கள் மட்டும்தான் அவனோடு நிலைத்திருக்கும். கடைசி வரை நம்மோடு எது வரும்? இந்த உலகத்திலே நாம் உயிரோடு வாழும்போது எந்த நல்லறங்களை நாம் செய்கின்றோமோ அதுதான் நம்மை இறுதி வரை நம்மோடு வரவிருக்கின்றது. நபிகள் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வமா துகத்திமு லிஅன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜிதுஹு இன்தல்லாஹ். நீங்கள் இந்த உலகத்திலே உயிரோடு வாழும்போது உங்களுக்காக, உங்களுடைய ஆத்மாக்களுக்காக நீங்கள் எந்த நல்ல காரியங்களை முற்படுத்துகிறீர்களோ
இந்த உலகத்திலே வாழும்போது நீங்கள் எந்த நல்லறங்களை செய்கிறீர்களோ அந்த நல்லறங்கள் தான் மரண அல்லாஹ்விடம் நீங்கள் அவற்றை தான் கூலியாக பெற்றுக் கொள்வீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கு நாம் இந்த உலக வாழ்க்கையில் இந்த உலகத்தில் அற்ப உலகத்திலே வாழ்வதற்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை வழங்குகின்றோமோ, அழியக்கூடிய ஒரு உலகம், அற்பமான ஒரு உலகம், ஒருவன் எவ்வளவுதான் செல்வத்தை சம்பாதித்தாலும் இந்த உலகத்தில் அனைத்து இன்பங்களையும் அவன் பெற்றுவிட முடியுமா? நிச்சயமாக முடியாது. மிகப்பெரிய மாளிகளை கட்டியிருப்பான், வீட்டின் அடித்தளத்தில் தான் இருப்பான், மாடிக்கு மேல ஏற முடியாது. என்னப்பா, நான் எத்தனை மாடிகள் கட்டினாலும் அவனால் அதை சுற்றி பார்க்க முடியாது. என்ன காரணம்? காலில் முட்டுக்கால் வலி. டாக்டர் மேல ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஒரு படிக்கு மேல ஏறினாலே கால் வலிக்குது. எவ்வளவு பெரிய மாளிகைகளை கட்டினாலும் அதை மனிதனால் அனுபவிக்க முடிகின்றதா? மிகப்பெரிய செல்வந்தனாக இருப்பான், சாப்பாட்டுல உப்பு போட்டு சாப்பிட முடியாது. ஏண்டா? பிரஷர் கூடி போச்சு, ரத்த கொதிப்பு ஏறி போச்சு, உப்பு சேர்த்தா உயிருக்கு ஆபத்து, அதனால சாப்பாட்டுல உப்பு போடாம தான் சாப்பிட வேண்டும். நம்முடைய செல்வம் நம்மை ருசியாக சாப்பிட வைக்கின்றதா? நிச்சயமாக இல்லை. மிகப்பெரிய செல்வந்தனாக இருப்பான், சாயாவில் சீனி போட்டு குடிக்க முடியாது. என்ன ஆச்சுப்பா? எனக்கு சுகர் நோய், சக்கரை வியாதி, நீரிழிவு நோய், நான் சீனி போட்டு குடிக்க கூடாதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லிவிட்டார். அப்ப இந்த உலகம் என்பது எவ்வளவுதான் பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் அவன் இந்த உலகத்தில் முழு இன்பத்தையும் அனுபவித்து விட முடியாது. இந்த உலகம் என்பது அற்ப வாழ்க்கை தான். ஆனால் மறுமை என்பது அது அற்பமான வாழ்க்கையா? ஒரு கவிஞர் கூட சொல்லி காட்டுவார், உலகம் இறைவனின் சந்தை மடம், அது வருவோரும் போவோரும் தங்குமிடம், இதுவல்ல நமக்கு சொந்த இடம், அங்கே இருக்குது வேறு புதிய இடம். அற்புதம். பாட்டா படிச்சதுனால நம்ம சமுதாயம் விளங்காம போயிடுச்சு, மனித சமுதாயம் விளங்கவில்லை. இந்த உலகம் என்பது இது ஒரு சந்தையை போன்று. ஒரு சந்தைக்கு மாட்டை கொண்டு வருவாங்க, அதோடு சாயந்தரம் ஆயிட்டா மாடுகளை பற்றி கொண்டு சென்று விடுவார்கள். அதுபோன்றுதான் இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமான ஒரு வாழ்க்கை. இந்த அற்பமான உலக வாழ்க்கைக்கு எவ்வளவு தியாகங்கள், அதற்காக எவ்வளவு போராட்டங்கள், இந்த ஒரு ஜான் வயிற்றை நிரப்புவதற்காகவும் உலகத்தில் உள்ள அற்ப சுகங்களை அடைவதற்காகவும் வியாபாரத்தில் நாம் எவ்வளவு கஷ்டப்படுகின்றோம், நம்முடைய விவசாயத்தில் எவ்வளவு சிரமப்படுகின்றோம். இதெல்லாம் எதற்காக? அழியக்கூடிய இந்த உலகத்திற்காகத்தானே. ஆனால் அழியாத ஒரு வாழ்க்கையை நாம் எல்லாம் சந்திக்கவிருக்கின்றோமே, அந்த வாழ்க்கையிலே யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய அருள் இருந்தால்தான் நாம் சோழம் செல்ல முடியுமே. அந்த இறைவனுடைய அருளை பெற்றுத் தரக்கூடிய நல்ல காரியங்களில் நாம் ஆர்வம் செலுத்தினோமா? நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நம்முடைய ஏகத்துவவாதிகள் கூட நாம் எல்லாம் மார்க்கத்துவோம், ஒரு கையில் இறைவேதம் மறுகையில் நபிபோதம் இருக்கையில் நமக்கு என்ன கவலை? நபிகள் நாயகம் இரண்டு விஷயங்களை விட்டு சென்றார்கள், ஒன்று அல் குர்ஆன், மற்றொன்று ஹதீஸ். அந்த இரண்டையும் பற்றி பிடிக்கக்கூடிய காலம் எல்லாம் நீங்கள் வழிதவறவே மாட்டீர்கள், நாங்கள் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்கள் என்று சொல்கின்றோமே. நம்முடைய தௌஹீத்வாதிகள், நம்முடைய தௌஹீத் ஜமாத்தினர், நீங்கள் உங்களுடைய மனதை தொட்டு சிந்தித்து பாருங்கள். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மனதை தொட்டு சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் நல்லறங்களில் ஆர்வம் செலுத்தி இருக்கின்றோமா? நல்ல காரியங்களை அதிகம் அதிகம் செய்திருக்கின்றோமா? நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இன்றைக்கு நாம் சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு 24 மணி நேரம் நாம் தூங்கி கண் விழித்ததிலிருந்து நாம் இன்று இரவு தூங்க போகின்றோம். இன்றைக்கு நாம் செய்த நல்லறங்கள் என்ன? நாம் உலகத்திற்காக ஓடிய ஓட்டம் என்ன? இந்த உலகத்திற்காக ஓடிய ஓட்டம் தான் அதிகமாக நிலைத்திருப்பதை பார்க்கின்றோம். நம்முடைய மார்க்கம் நல்லறங்களிலேயே மிகச் சிறந்த நல்லறம் என்று எதை சொல்கிறதோ அந்த கடமையான தொழுகையிலாவது நாம் உருப்படியாக இருக்கின்றோமா? ஒரு மூமின் என்பதற்கு அடையாளமாக ஒருவன் முஸ்லிம் என்றால், ஒருவன் மூமின் என்றால் மார்க்கம் அவனுக்கு எதை அடையாளமாக சொல்லி காட்டுகிறது? கடமையான தொழுகையை சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், புகாரியிலே 8வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ், இஸ்லாம் என்பது 5 தூண்களின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது.
நம்முடைய மார்க்கம் இருக்கிறதே, நம்ம கிட்ட உள்ள நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய குறை, ஹதீஸ்களுடைய நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய அந்த போதனையை ஒரு தத்துவமாகத்தான் நாம் பார்க்கிறோம். நாம் எப்படி பார்க்கிறோம்? எவ்வளவு அற்புதமான மார்க்கம்! ஒரு முஸ்லிம் என்றால் தன்னுடைய நாவாலும் கரத்தாலும் பிற முஸ்லிம்களுக்கு தொல்லை தராதவன் தான் முஸ்லிம் ஆவான் என்று தத்துவமாக பார்க்கின்றோமே தவிர, நம்முடைய நாவினாலும் நம்முடைய கரத்தினாலும் பிற மக்களுக்கு நாம் தொல்லை தராமல் இருக்கின்றோமா? இல்லை. ஹதீஸ்கள் அற்புதமா போர்டு மாற்றி வைக்கிறோம், ஹதீஸ்கள் அற்புதமா பேப்பர் அடிச்சு வெளியிடுகின்றோம். அந்த ஒவ்வொரு வாசகத்தையும் நம்முடைய வாழ்வில் நாம் பின்பற்றுகின்றோமா? நிச்சயமா இல்லை. ஹதீஸ்களை படிக்கும் போது, குர்ஆனை படிக்கும் போது நம்மிடம் அந்த உணர்வு வருகின்றதா? இதை நாம் நடந்து காட்டி இருக்கின்றோமா? இதை நாம் பின்பற்றி இருக்கின்றோமா என்கின்ற உணர்வோடு நாம் பார்க்கிறோமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி ஏன் சொல்கின்றோம்? இன்றைக்கு மார்க்கம் எதை தலையாய நல்ல காரியமாக சொல்லி காட்டுகிறதோ அந்த தொழுகையில் இன்றைக்கு நம்ம இஸ்லாமிய சமுதாயம் பாராமுகமாக இருப்பதை பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ், இஸ்லாம் என்கின்ற இந்த கட்டிடம் 5 தூண்களின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது தூண் ஷஹாதத்து அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, ஏகத்துவ கலிமா, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராகவும் அவனுடைய அடியாராகவும் இருக்கின்றார்கள் என்று ஏகத்துவ கலிமா தான் முதல் தூண். அதற்கு அடுத்த தூண் எது தெரியுமா? ஏகத்துவத்திற்கு அடுத்தபடியாக இஸ்லாம் எதை சொல்லி காட்டுகிறது தெரியுமா? ஐவேளை தொழுகையைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். வயகாமஸ் ஸலாத் வஈதாயிஸ் ஸகாத் வஸௌமி ரமலான், தொழுகையை நிலைநாட்டுவது, ஜகாத்தை நிறைவேற்றுவது, ரமலான் மாதம் நோன்பு நோற்பது, உடல் ஆரோக்கியமும் செல்வ வசதியும் இருந்தால் இறைவனுடைய ஆலயமாகிய அந்த காபத்துல்லாவை நம்முடைய வாழ்நாளில் ஒரு தடவை ஹஜ்ஜி செய்வது, இந்த 5 தூண்களின் மீதுதான் இஸ்லாமிய மார்க்கம் கட்டமைக்கப்பட்டிருப்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். இன்றைக்கு இஸ்லாத்துடைய ஒரு தூணாகிய, இரண்டாவது தூணாகிய இந்த தொழுகையில் நாம் எப்படி இருக்கின்றோம்? அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா மார்க்க சகோதரன் என்று அல்லாஹ் யாரை சொல்லி காட்டுகிறான் தெரியுமா? உண்மையான ஒரு மூமின் தன்னுடைய சகோதரனாக யாரை எடுத்துக்கொள்ள வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் கூறுகின்றான் சூரத்துல் மாயிதா என்கிற அத்தியாயத்திலே 55ஆம் வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னமா வலியுக்குமுல்லாஹு வ ரசூலுஹு வல்லதீன ஆமனூ, உங்களுடைய நண்பர்கள் யார் தெரியுமா? உங்களுடைய பாதுகாவலர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் உங்களுடைய பாதுகாவலன், அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுடைய நண்பர். இன்னும் ஈமான் கொண்ட மக்கள் உங்களுடைய நண்பர்கள். ஈமான் கொண்டவர்கள் என்றால் யார் தெரியுமா? அல்லதீன யுகீமூன ஸலாத்த வ யூதூன ஸகாத்த வ ஹும் ராகிஊன், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். ஈமான்தாரிகள் என்றாலே அல்லாஹ் திருமறை குர்ஆனில் ஏறத்தாழ 50க்கும் மேற்பட்ட இடங்களில், 50 என்ன 100க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த தொழுகையை நிலைநாட்டுவதை பற்றித்தான் அல்லாஹ் அதிகம் சொல்லி காட்டுகிறான். உங்களுடைய மார்க்க சகோதரர்கள் யார் தெரியுமா? எவர்கள் அல்லாஹ்வை நம்பி தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தையும் நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள்தான் உங்களுடைய நண்பர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்றால் இன்றைக்கு நாம் எத்தனை பேர் மூமின்களுக்கு நண்பர்களாக இருக்கின்றோம்? இன்னும் அல்லாஹ் கூறுகின்றான் சூரத்து தௌபா என்ற அத்தியாயத்திலே, எவர்கள் உண்மையான எப்பொழுது ஒரு மனிதனை நாம் நம்முடைய மார்க்க சகோதரனாக எடுத்துக்கொள்ள வேண்டும், எப்போது ஒருவன் கொள்கை சகோதரனாக ஆக முடியும் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, ஃபைன் தாபு வ அகாமு ஸலாத்த வ ஆத்து ஸகாத்த ஃபயிஹ்வானுக்கும் ஃபித்தீன், எவர்கள் தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தையும் நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள்தான் உங்களுடைய மார்க்க சகோதரர்கள். கொள்கை சகோதரன் யார்? கொள்கை சகோதரன். இன்றைக்கு பெருமை அளிப்பதை பார்க்கின்றோம், நாம் பெருமை அளிக்கின்றோம், இவர்களெல்லாம் எங்கள் கொள்கை சகோதரர்கள். விரல் விட்டு எண்ணி பாருங்கள், நம்முடைய கொள்கை சகோதரன் சொல்வதால் நாம மற்ற சுன்னத் ஜமாத் இருக்காங்க பாருங்க, அவர்களை விட பல விஷயங்களில் நாம் சிறந்தவர்களாக இருக்கின்றோம். ஆனால் உண்மையிலேயே கொள்கை சகோதரன் என்று சொல்வதற்குரிய தகுதியை இன்னும் நாம் பெற்றிருக்கிறோமா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை என சொல்ல வேண்டும். எத்தனை பேர் நாம் தொழுகையை நிலைநாட்டுகின்றோம்? எத்தனை பேர் வசதி வாய்ப்பிலிருந்தும் நாம் ஜகாத்தை நிறைவேற்றி இருக்கின்றோம்?
கணக்கிட்டு பார்த்தால், நம்முடைய மனசாட்சியை நாம் தொட்டு பார்த்தால் நிச்சயமாக நம்மில் பலர் இது ஜீரோவாகத்தான் இருந்து கொண்டிருப்போம். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஈமானுடைய கடைசி நிலை இருக்கு பாருங்க. ஈமானுடைய கடைசி நிலை, ஈமானுடைய கடைசி நிலை ஒருவனுடைய உள்ளத்தில் அணு அளவு ஈமான் இருந்தாலும் அவன் தொழுகையாளியாக இருப்பான் என்றுதான் மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. இந்த சஹீஹுல் புகாரியிலே 7438வது செய்தியிலே அல்லாஹ் ஹதீஸிலே அல்லாஹ் ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்ன சம்பவம்? சஹீஹுல் புகாரியில பார்க்கின்றோம். ஒருவனுடைய உள்ளத்துல அணு அளவு ஈமான் இருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? மறுமை நாளில் எல்லா மக்களும் மஹ்ஷர் மைதானத்திலே ஒன்று கூட்டப்படுவார்கள். ஒன்று கூட்டப்படும் போது அல்லாஹ் என்ன செய்வான்? அனைவரையும் ஒன்று கூட்டி யார் யார் எதை எதை வணங்கினார்களோ அதையெல்லாம் அல்லாஹ் எடுத்து காட்டுவான். அல்லாஹ் சிலுவையை எடுத்து காட்டுவான். சிலுவையை வணங்கியவர்கள் அந்த சிலுவைக்கு பின்னால் சென்று நரகத்தில் போய் விழுவாங்க. அல்லாஹ் சந்திரனை எடுத்து காட்டுவான். சந்திரனை வணங்கியவர்கள் ஆக இதுதான் நம்முடைய கடவுள், இதோ வந்துவிட்டார் என்று எண்ணி அந்த சந்திரனுக்கு பின்னால் சென்று நரகத்தில் போய் விழுவாங்க. அல்லாஹ் சூரியனை எடுத்து காட்டுவான். சூரியனை பார்ப்பவர்கள், சூரியனை வணங்கியவர்கள் இதுதான் நம்முடைய கடவுள் என்று நினைத்து அந்த சூரியனுக்கு பின்னால் சென்று நரகத்தில் போய் விழுவாங்க. இப்படி எவர்கள் யார் யாரையெல்லாமோ கடவுளாக நினைத்தார்களோ அதையெல்லாம் அல்லாஹ் எடுத்து காட்டுவான். நாவூர் அவுலியாவை கடவுளாக நினைத்து அவரிடம் பிரார்த்தனை செய்து அவரிடம் பாவ மன்னிப்பு கேட்டார்களே, அவருக்கு அந்த கபர், அந்த நாவூர் அவுலியா இல்ல, அந்த கபரை தான் நினைச்சாங்க. அந்த கபர் அப்படியே வரும். அந்த மனிதன் நல்ல மனிதராக இருந்தா அவன் தப்பிச்சு போயிடுவாரு. இவன் எதை போய் வணங்கினானோ, எதை கும்பிட்டானோ அது அப்படியே வரும். அந்த பச்சை போர்வை அப்படியே வரும். ஆகா, நம்ம அவுலியா வந்துட்டாரு. அந்த பச்சை போர்வைக்கு பின்னாடியே திண்டோடு போய் எங்க போய் விழுவான்? நரகத்துல போய் விழுவான். இப்படி யார் யார் எதை எதை வணங்கினாங்களோ நபிகள் பொதுவா சொல்லிட்டாங்க, யார் யார் எதை எதை வணங்கினார்களோ அதற்கு பின்னால் போய் நரகத்திலே விழுவார்கள். இறுதியாக எஞ்சி நிற்பவர்கள் யார்? டிஎன்டிஜே வீடியோ விஷன் வழங்கும் புதிய வெளியீடுகள். சகோதரர் சம்சுலுகா ஆற்றிய உரைகள். சொர்க்கத்தில் நபியுடன் இருக்க என்ன வழி, அல்லாஹுவிற்காக புறக்கணிப்போம், சொர்க்கம் நரகம், ஜமாத் தொழுகையை பேணுவோம், இறை நம்பிக்கையாளரின் இனிய பண்புகள். சகோதரர் எம் எஸ் சுலைமான் ஆற்றிய உரைகள். சிறு அமல்களும் பெருநன்மைகளும், நடைமுறைக்கு வந்த நபி வழி, தூய எண்ணத்தில் இறைவணக்கம், இப்ராஹிம் நபியின் பிரச்சாரம். சகோதரர் ரஹ்மத்துல்லாஹ் ஆற்றிய உரைகள். ஆடம்பர உலகமும் அழியா மறுமையும், குர்ஆன் கூறும் உதாரணங்கள், சமூக கொடுமைகள், முஸ்லிம்களாக மரணிப்போம், இறுதி மூச்சு வரை இஸ்லாம். சகோதரர் பிரதோசி ஆற்றிய உரைகள். தனி மனித வழிபாடு, இஸ்லாமும் மௌலிதும். சகோதரர் நாசர் ஆற்றிய உரைகள். இறைவசனங்களை நிராகரிக்கும் வரதட்சணை திருமணங்கள், இஸ்லாத்தின் பார்வையில் இறை இல்லங்கள். சகோதரர் அப்பாஸ் அலி ஆற்றிய உரைகள். அல்லாஹுவிற்காக விருப்பம், இன்றைய முஸ்லிம் பெண்களின் நிலை. ஒரு சிடியின் விலை ரூபாய் 20 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 25215226. ஈமான் கொண்டவர்கள் மட்டும்தான் எஞ்சி நிற்பார்கள். அப்ப அல்லாஹ் கேட்பான், நீங்க ஏமா நிக்கிறீங்க, நீங்க போகலையா? நாங்க எந்த இறைவனை வணங்கினோமோ அவனை காணவில்லையே, அவன் இன்னும் வரவில்லையே. அப்படி அல்லாஹ் என்ன செய்வான்? அவர்கள் இறைவனை பற்றி எப்படி, இறைவன் எப்படி இருப்பான் என்று கற்பனை செய்து வைத்திருந்தார்களோ அந்த தோற்றத்தில் அல்லாஹ் வருவான். அப்படி அவங்க அல்லாஹ்வை பார்ப்பார்கள். பார்த்த பிறகு என்ன நடக்கும்? அனைவரும் கேள்வி கணக்குக்கு, விசாரணைக்கு அழைத்து செல்லப்படுவார்கள். மூமின்களுக்கு தான் விசாரணை நடக்கும். அல்லாஹ்வை நம்பியவர்களுக்கு தான் கேள்வி கணக்கு. இணை வைத்தவர்களும் கேள்வி கணக்கு கிடையாது. மொத்தமா கொண்டு வாங்க, என்ன கேள்வி கணக்கு? அதையெல்லாம் முடிஞ்சு போச்ச, மொத்தமா கொண்டு போய் தள்ளியாகும். இப்பொழுது கேள்வி கணக்கு கேட்பதற்காக, அழைத்து செல்வதற்காக நரகத்தின் மீது கேள்வி கணக்கெல்லாம் கேட்கப்பட்டு நரகத்தின் தாண்டிதான் எங்க போகணும்? சொர்க்கத்துக்கு போகணும். அப்ப நரகத்தின் மீது ஒரு பாலம் அமைக்கப்பட்டு அதிலே கடந்து செல்வார்கள். சில மூமின்கள் மின்னல் வேகத்தில் போவாங்க, சில மூமின்கள் காற்றுடைய வேகத்தில் போவாங்க. அவரவர்கள் செய்த வேகத்திற்கு தகுந்தவாறு செல்லும் போது சில அந்த நரகத்தின் இரு பகுதிகளின் கொக்கிகள் அப்படியே சுற்றி கொண்டே இருக்கும். சில மூமின்கள் கடந்து செல்லும் போது அந்த கொக்கிகள் அவர்களை அப்படியே நரகத்திற்கு இழுத்து கொண்டு போய் நரகத்தில் போயிடுவாங்க. தப்பிச்சு வந்தவங்க திரும்பி பார்ப்பாங்க, ஆகா நம்மோடு வந்தவங்களை காணலையே, இறைவா எங்களோடு பின்னாடி வந்தாங்களே, சல்லூனமானா யசூமூனமானா, எங்களோடு தொழுது கொண்டிருந்தார்கள் சொல்லக்கூடிய வாசகத்தை பார்க்கிறோம். என்ன சொல்வாங்க? பின்னாடி வரக்கூடியவங்களா யாரு? தப்பிச்சு போனவங்க அல்லாஹ் சொல்வாங்களா, இறைவா இவர் எங்களுக்கு பின்னால் வந்தார்கள், அவர்களை காணவில்லை, அவர்களெல்லாம் யார் தெரியுமா? யுஸல்லூனமானா, எங்களோடு தொழுது கொண்டிருந்தார்கள், யஸூமூனமானா, எங்களோடு நோன்பு நோற்றுக் கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் என்ன பண்ணுவான்? சரி, நான் உங்களுடைய சகோதரர்களை நரகத்தை விட்டு வெளியாக்குகின்றேன்,
யாருடைய உள்ளத்திலே ஒரு தங்க காசு அளவிற்கு ஈமான் இருக்கிறதோ, ஒரு தீனார் அளவிற்கு ஈமான் இருக்கிறதோ அவரை நரகத்திலிருந்து வெளியாக்குங்கள். தங்க காசு அளவு ஈமான் இருக்கு பாருங்க, அவரை நரகத்திலிருந்து வெளியெடுக்கப்படும். யாருடைய உள்ளத்திலே அரை தீனார் அளவிற்கு, அரை தங்க காசு அளவிற்கு இறை நம்பிக்கை இருக்கிறதோ அவரை நரகத்திலிருந்து வெளியாக்குங்கள், அவரை நரகத்திலிருந்து வெளியாக்கப்படும். அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், எவருடைய உள்ளத்திலே ஒரு கடுகளவு ஈமான் இருக்கிறதோ அவர்களை நரகத்திலிருந்து வெளியாக்குங்கள், நரகத்திலிருந்து அவங்க வெளியாக்கப்படுவாங்க. அப்ப நபிகள் நான் சொல்லி காட்டுறாங்க, நரகத்திலிருந்து இவங்களை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு சொன்னா, இந்த ஒரு தீனார் ஈமான், அரை தீனார் அளவுக்கு ஈமான், கடுகளவுக்கு ஈமான் இருக்காங்க பாருங்க, இவங்க நரகத்தில் எப்படி கண்டுபிடிப்பான்னு சொன்னால், அவர்கள் இறைவனுக்காக சுஜூது செய்தார்களே, சஜிதா செய்தார்களே, அந்த அடையாளத்தை வைத்துத்தான் மலக்குமார்கள் கண்டுபிடிப்பார்கள். நாம் சுஜூது செய்த இடத்தை எது தீண்டாது, நரக நெருப்பு தீண்டாது, எல்லாம் நரகம் கழிச்சிடும். எது மட்டும் நரக நெருப்பு தீண்டாது, சுஜூது செய்த அடையாளம் இருக்கிறது, அசல் சுஜூதுடைய அடையாளம், அதை நரக நெருப்பு தீண்டாது. அந்த இடம் மட்டும் எந்த பாதிப்பு இல்லாமல் இருக்கும். அதை வைத்து மலக்குமார்கள் அவர்களை எடுத்து மாவுல் ஹயாத் என்கின்ற அந்த தண்ணீரிலே கழுவி என்ன செய்வாங்க, சொர்க்கத்தில் கொண்டு போய் விடுவாங்க. சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ் தஆலா அல்லாஹ் சொல்கின்றான், அரை தீனார் ஈமான் உள்ளவங்களை நரகத்தை வெளியாக்குங்க, ஒரு தீனார் ஈமான் உள்ளவங்களை நரகத்தை வெளியாக்குங்க, கடுகளவு ஈமான் உள்ளவர்களை நரகத்திலிருந்து வெளியாக்குங்கள். அவர்களை எப்படி கண்டுபிடிப்பார்கள், சுஜூதுடைய அடையாளத்தை வைத்தான் கண்டுபிடிப்பார்கள். அப்ப ஒருவனுடைய உள்ளத்தில் ஒரு தீனார் அளவுக்கு ஈமான் இருந்தாலும் அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான், தொழக்கூடியவனாக இருப்பான். ஒருவனுடைய உள்ளத்தில் ஒரு கடுகளவு ஈமான் இருந்தாலும் அவன் எப்படி இருப்பான், அவன் தொழக்கூடியவனாக இருப்பான். இன்றைக்கு நாம் தொழுகையாளிகளாக இல்லையே. அவர் செஞ்சு பாருங்க, நம்முடைய உள்ளத்துல ஒரு தீனார் அளவுக்கு ஈமான் இருக்குதா, ஒரு அரை தீனார் அளவுக்கு ஈமான் இருக்குதா? ஒரு அரை தீனார் அளவுக்கு ஈமான் இருந்தாலே அவன் சுஜூது செய்வானே, அதை வைத்துத்தானே நரகத்திலே கண்டுபிடிப்பார்கள். அப்ப நம்முடைய உள்ளத்தில் ஒரு கடுகளவு கூட ஈமான் இல்லை என்ற அர்த்தம். கடுகளவு ஈமான் இருந்தால் நாம் தொழக்கூடிய மக்களாக இருந்திருப்போமே. கடுகளவு ஈமான் உள்ளவனை எப்படி கண்டுபிடிக்கிறார்கள், சுஜூதுடைய அடையாளத்தை வைத்துத்தானே கண்டுபிடிக்கிறார்கள். இன்றைக்கு நாம் ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ சுலைமான், ஷம்சுல்லுஹா, சைஃபுல்லா ஹாஜா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தரு இதழ் ரூபாய் 9. உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்புவீங்கள். கடுகளவு ஈமான் கூட இல்லாத மக்களாகத்தான் இருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்ப கடுகளவு ஈமானுக்கு அடையாளமே தொழுகை என்று சொன்னால், நிச்சயமாக நம்முடைய உள்ளத்திலே கடுகளவு ஈமான் கூட இல்லை என்றுதான் நாம் விளங்கிக் கொள்ள முடியும். தொழுகை இல்லாதவர்கள் நாம் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். இன்னும் பார்க்கின்றோம், ஒரு முஸ்லிம் என்பதற்கு அடையாளமாக, ஒரு அல்லாஹ்வை நம்பியவன் என்பதற்கு அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடியது இந்த தொழுகைதான். எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் சொல்லி காட்டுகிறார்கள், இன்ன பைன ரஜுலி வ பைன ஷிர்கி வல் குஃப்ரி தர்குஸ் ஸலாம். நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, ஷிர்க் என்கின்ற ஒரு மகாபெரிய ஒரு பள்ளம், இறைவனுக்கு நன்றி மறுத்தல் குஃப்ர் என்கின்ற ஒரு மகாபெரிய ஒரு பயங்கரமான ஒரு பள்ளம் இருக்கு. இந்த இரண்டு பள்ளங்களிலும் நாம் போய் விழ வேண்டும் என்றால் அதில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாடம் எது தெரியுமா, தர்குஸ் ஸலாம், தொழுகையை விடுவதுதான். நீ தொழுகையை விடுதல் என்கின்ற பாலத்தை அமைத்து விட்டால் போதும், நீ இணை கற்பித்தல் என்கின்ற பள்ளத்தில் போய் வீழ்ந்து விடுவாய். நீ தொழுகையை விட்டுவிட்டாய் என்று சொன்னால் நீ இறைவனுக்கு நன்றி மறந்தவன் என்கின்ற அந்த பள்ளத்திலே போய் விழுந்து விடுவாய். நன்றி கெட்டவனாக நீ மாறிவிடுவாய். மன் தரக்க ஸலாத்த ஃபகத் கஃபர். நபிகள் நாயகம் சொன்னார்கள், எவன் தொழுகையை விட்டுவிட்டானோ அவன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக ஆகிவிட்டான். இந்த உலகத்தில் உன்னை படைச்சு கலக்கலக்கும் மாஃபிலாலி ஜமீஆ, இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே, அந்த படைத்த இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டாமா? அந்த படைத்த இறைவனுடைய உபகாரங்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டாமா? இறைவனுக்கு நாம் நன்றி உள்ள மக்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு முதல் அடையாளம் தொழுகைதான். இன்றைக்கு நம்மிடம் தொழுகை, நாம் இன்றைக்கு ஐவேளை தொழுகையில் பாராமுகமான மக்களாக இருப்பதை பார்க்கின்றோம்.
அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் காலத்தில் முனாஃபிக் இருக்காம, முனாஃபிக் என்று சொன்னால் நயவஞ்சகன். உள்ளத்துல உண்மையிலே அல்லாஹ் நம்ப மாட்டான், இஸ்லாமிய சிந்தனை இருக்காது. ஆனால் வெளிப்படையில் மக்களுக்கு மத்தியிலே தன்னை ஒரு முஸ்லிமாக நடித்துக் கொள்வான். இப்படிப்பட்டவர்களுக்கு தான் முனாஃபிக் நயவஞ்சகன் சொல்லப்படும். இந்த நயவஞ்சகர்கள் கூட, இந்த முனாஃபிக்கின்கள் கூட நபிகள் நாயகம் காலத்தில் தொழுகையாளிகளாக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ் கூறுகின்றான் சூரத்து நிசா என்ற அத்தியாயத்திலே 142 வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல் முனாஃபிகீன யுஹாதிஊன அல்லாஹ வஹுவ ஹாதிவுஹும். முனாஃபிக்கின்கள் அல்லாஹ்விற்கு அவர்கள் மோசடி செய்து விடலாம் என்று எண்ணுகிறார்கள், ஆனால் அல்லாஹ்வுடைய மோசடியை முறியடித்து விடுவான். வைதா காமு இல ஸலாத்தி காமு குஸாலாம். அவர்கள் தொழுகைக்காக நின்றால் சோம்பேறிகளாக நிற்பார்கள். அப்ப என்ன விளங்குது? நபிகள் நாயகம் காலத்துல முனாஃபிக்கின்கள் கூட தொழுகைக்காக வந்திருக்கிறான். சோம்பேறியா நிற்பாங்க, ஆனா முனாஃபிக் என்ன செஞ்சிருவான்? தொழுகைக்கு சோம்பேறியா நிற்பான். இன்றைக்கு நாம் அந்த முனாஃபிக்கின்கள் தொழுகைக்கு வந்தாங்களே, இன்றைக்கு நாம் தொழாதவர்களாக இருக்கின்றோமே, நம்முடைய நிலைமை என்னவென்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த தொழுகையுடைய முக்கியத்துவத்தை நாம் விளங்காமல் இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் பல்வேறு இடங்களில் இந்த தொழுகை அல்லாஹ் வலியுறுத்தி சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் பக்ராவில் 238 வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், ஹாஃபிது அலஸ் ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா வகூமு லில்லாஹி கானிதீன். மக்களே, நீங்கள் தொழுகைகளை பேணி தொழுது கொள்ளுங்கள், நடு தொழுகையாகிய அசல் தொழுகையையும் நீங்கள் பேணி தொழுது கொள்ளுங்கள். தொழுகையுடைய சிறப்பு தான் பின்னால் சொல்லவிருக்கின்றேன். இந்த தொழுகையை நம்முடைய மார்க்கம் எவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி பாருங்கள். அல்லாஹ் கூறுகின்றான், ஹாஃபிது அலஸ் ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா. தொழுகைகளை பேணிக் கொள்ளுங்கள், நடு தொழுகையாகிய சிறப்பு மிகுந்த தொழுகையாகிய அசல் தொழுகையையும் நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். வகூமு லில்லாஹி கானிதீன். அல்லாஹ்விற்கு பணிந்தவர்களாக நீங்கள் நின்று அவனை வணங்குங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அது மட்டுமல்ல, சூரத்து நிசா என்கின்ற அத்தியாயத்திலே 103வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், ஃபஅகீமுஸ் ஸலாத். நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா. மக்களே, அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நம்பிய மக்கள், நீங்க அல்லாஹ்வை நம்பியவர்களாக இருந்தால், ஈமான்தாரிகளாக இருந்தால், தொழுகை உங்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதற்குரிய நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால், தொழுகைக்குரிய நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால், நீ அல்லாஹ்வை நம்பி இருந்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் தொழுகையை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்று நம்மை படைத்த இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அது மட்டுமல்ல, சூரத்து தாஹா என்கின்ற அத்தியாயத்திலே 132வது வசனத்தை அல்லாஹ் கூறுகின்றான், நபிகள் நாயகத்தை அல்லாஹ் கட்டளை போடுகின்றான், நபியே வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலா வஸ்தபிர் அலைஹா. நபியே, உம்முடைய குடும்பத்தினரை தொழுமாறு ஏவுவீராக. நாம் மட்டும் தொழுதால் போதாது, நபிகள் நாயகத்திற்கே அல்லாஹ் இப்படி கட்டளை போடுகிறான் என்று சொன்னால், நாம் அதில் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், நபியே வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலா வஸ்தபிர் அலைஹா. நபியே, நீங்கள் உம்முடைய குடும்பத்தினரை தொழுமாறு ஏவுங்கள், இன்னும் நீங்களும் தொழுகையிலே உறுதியாக இருந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நம்முடைய தொழுகைக்கு எது நமக்கு பெரிய டேஞ்சரா தெரியும்? நம்முடைய வியாபாரம் நமக்கு பெரிய டேஞ்சரா தெரியும். நம்முடைய தொழில்துறை நமக்கு தொழில் சென்று விட்டால், இறைவனை வணங்குவதற்காக சென்று விட்டால், எங்கே வியாபாரம் நஷ்டமடைந்து விடுமோ, எங்கே நம்முடைய தொழில் பாதிக்கப்பட்டு விடுமோ, நமக்கு வாழ்வாதாரம் கிடைக்காமல் போய்விடுமோ என்று நாம் பயப்படுகின்றோம். அதற்கு இறைவன் விடை கூறுகின்றான், நபியே லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்சுகுக். நபியே, உம்மிடம் நாம் ரிஸ்கை கேட்கவில்லை, நாம் உம்மிடம் வாழ்வாதாரத்தை கேட்கவில்லை, நாம் தான் உனக்கு ரிஸ்கை வழங்குகின்றேன். அல்லாஹ் சொல்றான். அதே தொழுகைக்காண்டி போனா, அந்த நேரத்தில் உன்னுடைய கடையை அடைத்தால், அந்த நேரத்தில் உன்னுடைய தொழிலை விட்டுவிட்டால், அந்த நேரத்தில் நீ உன்னுடைய குடும்பத்தை பிரிந்து விட்டால் உனக்கு நஷ்டம் ஏற்பட்டு விடும், தொழில் நஷ்டமாகிவிடும் என்று நீ பயப்படுகிறாயா? அப்படி பயப்படாதீர்கள், உங்களுக்கு நான் தான் ரிஸ்கை வழங்குகின்றேன். நம்பிக்கை நமக்கு இருக்குதா? படைச்ச ரப்புல் ஆலமீன் ரிஸ்க் தருகின்றான் என்கிற நம்பிக்கை இருந்தால், இன்றைக்கு தொழுகைக்காக பாங்கு சொல்லப்பட்டால் சொல்வான், பள்ளிகள் பல இருந்தும் பாங்கோசை கேட்ட பின்பும் பள்ளி செல்ல மனமில்லையோ, படைத்தவன் நினைவில்லையோ. நினைவு இல்ல, பாங்கோசை கேட்குது,
ஐவேளை தொழுகை இன்றைக்கு நாம் இசா தொழுகைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? இந்த மீட்டிங் நடக்கிறதுனால இசா தொழுகை தாமதமாக தொழுவது சிறந்தது, அதான் மீட்டிங் நடத்துறோம். ஆனால் மற்ற நேரங்களில் பார்க்கிறோம் என்ன செய்கின்றோம்? பள்ளிவாசல் அப்படியே பாங்கோச கேட்கும். சில ஊர்களில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா சுத்தி சுத்தி அடிக்கும் பாங்க சத்தம். சுபுஹ் தொழுகைக்கு பாங்க சொல்லி முடிக்க அந்த சத்தம் எல்லாம் ஓய்ந்து போகவே 5 நிமிடம் 10 நிமிடம் ஆகும். அந்த அளவுக்கு பாங்க சத்தம் கேட்கும். நாம் என்ன செய்யறோம்? போர்வை இழுத்து மூடிவிட்டு தூங்கி கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இறைவனுடைய அச்சம், இறைவனுடைய பயம் நமக்கு வரவில்லை. கடை அப்படி வியாபாரம் நடந்து கொண்டிருக்கும், பாங்கு சத்தம் கேட்கும். பள்ளிவாசலுக்கு கீழே கடை வைத்திருப்பார், பள்ளிக்கு தொலை செல்ல மாட்டார். பள்ளிவாசலுக்கு அடுத்த வீடாக இருப்பார், பள்ளிக்கு தொலை செல்ல மாட்டார். நான் தொலை போனா என் வியாபாரத்தை யார் பார்ப்பா? நான் தொழிலைக்காக சென்றால் என் தொழிலை யார் கவனிப்பார்? நஷ்டம் அடைந்து விடுமே என்று உலகத்துடைய வெளிப்புற அலங்காரத்தை பார்க்கின்றோம். அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் இறைவனை வணங்குவதற்காக சென்றால் நிச்சயமாக உங்களுக்கு அல்லாஹ் எழுதிய ரிஸ்க் குறைக்கப்படாது. இறைவன் தான் உங்களுடைய ரிஸ்கை தாராளமாக தருகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு சொல்லி காட்டாங்க தெரியுமா? நஸை என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, இன்ன அவ்வளமா யுஹாஸபு பில் அப்து யௌமல் கியாமா பிஸ்ஸலாஹ். மறுமை நாள் சாதாரண நாள் அல்ல, யாருடைய உதவியும் நமக்கு கிடைக்காதே, இறைவனுடைய கருணை இருந்தால் மட்டுமே நாம் தப்பிக்க முடியுமே. அந்த மறுமை நாளில் ஒரு அடியானுக்கு முதலாக அல்லாஹ் விசாரணை செய்வது தொழுகையை பற்றி தான். அதுதான் சொல்லி காட்டான். முதல் விசாரணை எது தெரியுமா? ஒரு கல்லூரியில் போய் நம்ம சேர போறோம். முதல்ல என்ன செய்வாங்க? நேர்முக தேர்வு சின்ன டெஸ்ட் வைப்பாங்க. அதுல பாஸ் ஆனதான் கல்லூரிக்கு என்ன செய்வாங்க? எடுப்பாங்க. அந்த மாதிரி மறுமை நாளில் முதல் விசாரணை தொழுகையை பற்றித்தான். ஃபைன் ஸலஹத் ஃபகத் அஃப்லஹ வ அன்ஜஹ. அந்த தொழுகை சரியாக இருந்தால் அவன் வெற்றி பெற்று விட்டான், அவன் ஈடேற்றம் பெற்று விட்டான். வயின் ஃபஸதத் ஃபகத் ஹாப வ ஹஸிர. அந்த தொழுகை பாழாகிவிட்டால், அவன் சரியாக தொழாதவனாக இருந்தால் அவன் ஃபகத் ஹாப வ ஹஸிர, அவன் தோல்வி அடைந்து விட்டான், அவன் நஷ்டம் அடைந்து விட்டான். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? மறுமை நாள்ல முதல் விசாரணையில் பாஸ் ஆகக்கூடியவர்களாக, தேர்ச்சி பெறக்கூடிய மக்களாக நாம் இருக்கின்றோமா? நிச்சயமாக இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக சொல்லி காட்டுறாங்க. இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் பல்வேறு துறைகளிலும் நாம் பின்னுக்கு தள்ளப்படுகின்றோம். நமக்கு பலவிதமான நெருக்கடிகள், தொல்லைகள் எதிரிகள் மூலமாக தரப்படுகிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக சொல்லி காட்டுறாங்க. இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் பல்வேறு துறைகளிலும் நாம் பின்னுக்கு தள்ளப்படுகின்றோம். நமக்கு பலவிதமான நெருக்கடிகள், தொல்லைகள் எதிரிகள் மூலமாக தரப்படுகிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக சொல்லி காட்டுகின்றார்கள். அஹ்மத் என்ற கிரந்தத்திலே 21139 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொல்லி காட்டுறாங்க, லயுன்கலன்ன உரல் இஸ்லாம் உர்வத்தன். இந்த இஸ்லாம் என்பதுடைய கயிறுகள் இருக்கின்றது, அந்த கயிறுகள் ஒவ்வொரு கயிறாக அப்படியே முறிக்கப்படும். இஸ்லாம் என்பது அது பல சட்டங்கள் இருக்கு பாருங்க, பல சட்டங்கள், பல நல்ல காரியங்கள். இவை அனைத்தையும் நாம் ஒற்றுமையாக பிடித்தால், அனைத்து நல்ல காரியங்கள் செய்தால் அது உறுதியாக இருக்கும். ஆனால் மக்கள் என்ன செய்வாங்க? ஒவ்வொரு கயிறாக அதை துண்டித்துக் கொண்டே வருவார்கள். ஒருவத்தும் தஷப்பத்தின் நாசு பில்லத்தி தலியகா. ஒரு கயிறு துண்டிக்கப்படும் போதெல்லாம், ஒரு நல்ல காரியம் துண்டிக்கப்படும் போதெல்லாம் மக்கள் இன்னொரு கயிற்றை பிடித்துக் கொள்வார்கள், கீழே விட மாட்டாங்க. இஸ்லாம் என்பது பல கயிறுகள், பல நல்ல காரியங்கள். ஒரு கயிறை ஃபர்ஸ்ட் விடுவாங்க, அதை விட இன்னொரு கயிறை பிடிச்சுக்கிடுவாங்க, அடுத்த கயிறை விடுவாங்க, அடுத்து இன்னொரு கயிறை பிடிப்பார்கள். நபிகள் சொல்லி காட்டுகிறார்கள், இந்த இஸ்லாமிய மக்கள் முதலில் விடக்கூடிய கயிறு எது தெரியுமா? இஸ்லாமிய ஆட்சி. இன்றைக்கு விட்டுட்டோம், எங்கேயுமே கிடையாது. இஸ்லாமிய இறைவன் சொல்லக்கூடிய ஆட்சி கிடையாது. இறுதியாக மக்கள் விடக்கூடிய கயிறு என்ன தெரியுமா? வாஹிருஹுன்ன அஸ்ஸலா. கடைசி கயிறு தொழுகைதான். நபிகள் சொல்லி காட்டுறாங்க. அட, ஒன்னு பாதுகாக்கக்கூடியது, உனக்கு துணையாக இருக்கக்கூடியது, முதலில் ஒரு இறைவன் சொல்லக்கூடிய பிரகாரம் ஆட்சி நடத்துவது. சிலர் இல்லாம போச்சா? கடைசி கயிறையாவது நாம் பிடித்திருக்கின்றோமா? இல்லை. அந்த கடைசி கயிறையும் நாம் விட்டிருக்கின்றோம். இப்படி இருந்தால் இறைவனுடைய உதவி நமக்கு எப்படி கிடைக்கும் பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
எந்த அளவிற்கு இந்த தொழுகைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கின்றார்கள். நபிகள் நான் சொல்லி காட்டுகின்றார்கள். புகாரியிலே 1117 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அந்த இம்ரான் பின் ஹுசைன் என்கின்ற சஹாபிக்கு மூலவியாதி ஏற்பட்டிருக்கு. மூலவியாதி இருக்கு பாருங்க, அது ஏற்பட்டிருக்கு. அவர் ரசூலுல்லாஹ் போறார். அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு மூலவியாதி என்ன செய்திருக்கிறது, ஏற்பட்டிருக்கிறது, நான் எப்படி தொழுகை நடத்துவது? அவன் நபிகள் நான் சொல்லி காட்டுறாங்க, நீங்கள் நின்று தொழுங்கள். ஃபஇல்லம் தஸ்ததி, நின்று தொழுவதற்கு சக்தி இல்லையா? ஃபகாயிதன், நீங்கள் உட்கார்ந்து தொழுங்கள். நிக்க முடியலையா? உட்கார்ந்து தொழுங்கள். ஃபஇல்லம் தஸ்ததி, அதற்கும் சக்தி இல்லை என்று சொன்னால் ஃபஅலா ஜன்பின், நீங்கள் படுத்துக் கொண்டாவது தொழுங்கள். மார்க்கம் சொல்லி காட்டு. மார்க்கத்தில் உள்ள எல்லா அமல்கள் இருக்கு பாருங்க. நோன்பு, அதே போல் ஜக்காத் நிறைவேற்றுவது, ஹஜ் செய்வது, இதற்கெல்லாம் ஒரு சில தகுதிகள் இருக்க வேண்டும். ஆனால் இந்த தொழுகைக்கு எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் உனக்கு தண்ணீரை ஒளி செய்ய முடியலையா? வெண்ணி போட்டு ஒளி செய், தொழுது கொள்ளலாம். வெண்ணியும் பயன்படுத்த முடியவில்லையா? தொழுகையை விட்டுவிட அனுமதி கிடையாது. தயமம் செய்தால் தொழுதாக வேண்டும். நீ ஊரில் இருக்கின்றாயா? நீ தொழுகை நிறைவேற்ற வேண்டும். நீ பயணத்தில் செல்கின்றாயா? உனக்கு சலுகை கிடையாது. இரண்டாவது சுழற்சி நிலை செய்து தொழுதுகள். எந்த ஒரு நிலையிலும் தொழுகையை விடுவதற்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை. இன்றைக்கு நாம் எந்த காரியத்தை மார்க்கம் நமக்கு மிக உறுதியாக வலியுறுத்தி சொல்லி காட்டுகிறதோ அந்த விஷயத்தில் தான் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் பாராமுகமாக இருப்பதை பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சொல்லி காட்டுறாங்க, போர்க்களம் இருக்கு பாருங்க. போர்க்களம் மார்க்கத்தில் சூரத்துல் பக்ராவிலே 2வது அத்தியாயத்திலே 237 வசனம் எடுத்து பாருங்க. போர்க்களமாக இருந்தால் கூட அங்கு எதிரிகளுடைய தாக்குதல்கள், எதிரிகளுடைய வாள்கள் நம்முடைய உயிர்களை குறிபார்த்துக் கொண்டிருக்கும். நம்முடைய கருத்துக்களை அது வெட்டுவதற்கு தயாராக இருக்கும். அந்த இடத்தில் கூட நீ தொழுகையை விட்டுவிடக் கூடாது என்று இறைவன் கட்டளை பிறப்பிக்கிறான் சொன்னால், போர்க்களத்தில் கூட தொழக்கூடிய முறையை மார்க்கம் சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால், இந்த தொழுகை மார்க்கத்தில் எவ்வளவு வலியுறுத்தப்பட்ட அம்சம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் நாம தொழுதுருவோம். நம்ம தௌஹீத் மக்கள் இருக்காங்களே, தொழுதுருவாங்க. சுபஹ் தொழுகை 8 மணிக்கு தொழுதுருவாங்க. லுகர் தொழுகை 4 மணிக்கு என்ன செஞ்சிருவாங்க, தொழுதுருவாங்க. இஷா தொழுகையை சுபஹுக்கு முன்னாடி எப்படி என்ன செஞ்சிருவாங்க, தொழுதுருவாங்க. தொழுகை என்று சொன்னால் நமக்கு நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டா எப்படியாவது தொழுதுக்கலாம். ஆனால் அதைவிட மிக மிக முக்கியமானது இந்த தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றுவதுதான் பார்க்கின்றோம். இன்னைக்கு கை வச்சு பாருங்க, நாம் எத்தனை பேர் ஜமாத் தொழுகையில் நாம் சரியாக இருக்கின்றோம்? எத்தனை பேர் ஐவேளை தொழுகையை ஜமாத்தாக தொழுகின்றோம்? எத்தனை பேர் சுபஹ் தொழுகையை, லுஹர் தொழுகையை, அஸர் தொழுகையை, மக்ரிப், இஷா போன்ற தொழுகைகளை ஜமாத்தாக தொழுகின்றோம்? நிச்சயமாக நமக்கும் தௌஹீத்வாதிகளுக்கும் இன்னும் தௌஹீத்வாதி சொல்ல பாருங்க, நமக்கும் இந்த ஜமாத்தோட தொழுகைக்கு ரொம்ப தூரம். எங்கேயாவது பக்கத்துல பள்ளியாசம் இருந்தா வேற வழி இல்லாமல் செய்வோம், உள்ள போய் தொழுவோமே தவிர ஜமாத் தொழுகையில் நாம் வெறும் பாரம்பரியமாக இருப்பதை பார்க்கின்றோம். மார்க் அப்படி விடுதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்லி காட்டுகின்றார்கள்? முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே 1044வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லா பின் உம்மி மக்தும் என்கிற சஹாபி. இந்த இப்னு உம்மி மக்தும் இருக்காரு பாருங்க. இப்னு உம்மி மக்தும் என்ற பெயர் வந்தா நம்ம ஞாபகத்துக்கு வரும். இவர் எப்படிப்பட்ட சஹாபி? கண்டறியாத சஹாபி. இப்னு அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் சஹாபி கண்டறியாத சஹாபி. இந்த சஹாபி ரசூலுல்லாஹ் வர்றார். அல்லாஹ்வின் தூதரே, லைஸலி காயிதுன் யகூதுனி இலல் மஸ்ஜித். அல்லாஹ்வின் தூதரே, நான் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக வந்துருவேன், ஆனா எனக்கு கண்ணு தெரியாது. சில நேரங்களில் என்ன அழைச்சிட்டு வர்றதுக்கு ஆள் இல்ல, எனக்கு அனுமதி கொடுங்க, நான் வீட்டுல தொழுதுக்கிறேங்கிறார். நபிகள் நாயகம் பார்க்கிறாங்க, சரியான காரணம் தான், கண்ணு தெரியாத சஹாபி, அழைச்சிட்டு வர்றதுக்கு ஆளு கூட கிடையாது. அப்ப வீட்டுல தொழுக அனுமதி கொடுக்கிறாங்க. அந்த கண் தெரியாத சஹாபி அனுமதியை பெற்றுவிட்டு திரும்பி செல்கின்றார். நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, ஹல் தஸ்மவுன் நிதாம்? அப்துல்லா இப்னு உம்மி மக்துமே, பாங்குடைய சத்தம் கேட்கிறதா? அவர் பார்க்க, அல்லாஹ்வின் தூதரே, சத்தம் கேட்குது. ஃபஅஜீப், நீ தொழுகைக்கு வந்துதான் ஆக வேண்டும், அந்த கட்டளைக்கு நீ பதிலளித்துதான் ஆக வேண்டும். பாங்குடைய சத்தம் கேட்டால் கண்டிப்பாக நீ பள்ளிக்கு வந்தாக வேண்டும் என்று ஒரு கண் தெரியாத சஹாபிக்கு சொல்கிறார் என்று சொன்னால் நம்முடைய நெஞ்சமெல்லாம் அப்படியே பதறுதாக. இது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம். ஒரு கண் தெரியாத சஹாபிக்கு கூட ஜமாத்தில் பங்கேற்பதற்கு அனுமதி இல்லை என்று சொன்னால், வயல் நிறைய சாப்பிட்டுக் கொண்டு
கைகால் எல்லாம் மிக சூப்பராக வைத்துக் கொண்டு ஆரோக்கியமாக இருந்து கொண்டு இன்றைக்கு நாம் தொழுகைக்கு வராமல் தூங்கிக் கொண்டிருக்கின்றோமே. அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தொழுகை தூக்கத்தை விட மேலானது என்று அந்த பாங்கோசை கேட்ட பிறகும் நம்முடைய கண்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறதே, நாம் மறுமையிலே நம்மை படைத்த இறைவனிடம் என்ன பதில் சொல்வோம் என்கின்ற பயம் நம்மிடம் இருக்கிறதா? அன்பிற்குரிய சகோதரர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஒருவன் தன்னுடைய வீட்டில் தொழுவதை விட கடை வீதியில் தொழுவதை விட பள்ளிவாசலிலே சென்று தொழுவது, பள்ளிவாசல் சொன்னால் அங்க போய் தனியாக தொழுவதல்ல, ஜமாத்தோடு சேர்ந்து தொழுவது 27 மடங்கு சிறந்தது என்று சொன்னார்களே. அந்த 27 மடங்கை அடைவதற்கு நாம் ஆர்வம் காட்டுகின்றோமா? அல்லாஹ் சொன்னானே, வமை யர்ஜூ லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா, இறைவனுடைய சந்திப்பை நீங்கள் ஆதரவு வைத்தால் நல்லறங்களை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்னானே. இந்த நல்லறத்திற்கு நாம் ஆர்வம் காட்டி இருக்கின்றோமா? இந்த வணக்கத்திலே நாம் எப்படி இருக்கின்றோம்? அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி வருகின்றது. இந்த செய்தி மாலிக் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மிஹ்ஜன் என்கின்ற ஒரு சஹாபி, இந்த சஹாபி என்ன பண்றாரு, வீட்டுல தொழுதுட்டு பள்ளிவாசலுக்கு வந்து உட்கார்ந்து இருக்காரு. வீட்டுல தொழுது பள்ளிவாசலுக்கு உட்கார்ந்து இருக்காரு. அவர் பள்ளிவாசலுக்கு வந்த பிறகு அங்க பாங்கு சொல்லப்பட்டு தொழுகை நடத்துறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே தொழுகை நடத்துகின்றார்கள். தொழுது முடிச்சவன பார்த்து மிஹ்ஜன் சஹாபி தொழாம தனியா உட்கார்ந்து இருக்காரு. நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, மா மனஅக அன் துஸல்லிய மஅன் நாஸ் அலஸ்த பிரஜுலின் முஸ்லிம், மிஹ்ஜன் அவர்களே, மக்களோடு ஜமாஅத்தாக தொழுவதை விட்டும் உன்னை தடுத்தது எது? நீ ஒரு முஸ்லிமான மனிதன் கிடையாதா? எவ்வளவு கடுமையான வாசகம். அந்த சஹாபி அப்படியே பதறி போய், அல்லாஹ்வின் தூதரே, நான் வீட்டுல தொழுதுட்டேன். அப்ப நபிகள் சொல்றாங்க, நீ வீட்டில் தொழுதாலும் பள்ளிவாசலுக்கு வந்தால் அங்கே ஜமாத் தொழுகை நடந்தால் நீ அந்த ஜமாத்திலே பங்கெடுத்து ஆக வேண்டும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி கட்டளை போடுறாங்க. அந்த அளவிற்கு ஜமாத் தொழுகை என்பது அது வலியுறுத்தப்பட்ட ஒரு தொழுகை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு சொல்லி காட்டுறாங்க. இந்த தொழுகை இருக்கு பாருங்க, இந்த தொழுகை தான் நமக்கு நம்முடைய அனைத்து பாவங்களுக்கும் பரிகாரமாக இருக்கிறது. பார்க்கிறோம், இந்த நன்மையை நாம் விளங்கிக் கொண்டாலே நாம் இந்த தொழுகையில் அவ்வளவு ஆர்வமாக நாம் செல்வோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்குர்ஆன் சொல்லி அல்லாஹ் கூறுகின்றான், சூரத்துல் ஹூத் என்கின்ற அத்தியாயத்திலே 114 வசனம் அல்லாஹ் கூறுகின்றான், வஅகிமிஸ் ஸலாத் தரஃபைன் நஹார் வஸுலஃப மினல் லைல். நபியை பார்த்து அல்லாஹ், நபியே, பகலுடைய இரு ஓரங்கள், பகலுடைய இரு ஓரங்கள் என்றால் ஃபஜ்ர் தொழுகை பகலுடைய ஆரம்பம், மக்ரிப் தொழுகை பகலுடைய முடிவு. அல்லாஹ் கூறுகின்றான், நபியே, பகலுடைய இரு ஓரங்களிலும் நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். வஸுலஃப மினல் லைல், இரவின் ஒரு பகுதி, இரவின் ஒரு பகுதி என்றால் இஷா தொழுகை, இஷா தொழுகையும் நீங்கள் நிலைநாட்டுங்கள். ஃபஇன்னல் ஹஸனாத்தி யுذஹிபுன ஸய்யிஆத், நிச்சயமாக நல்ல காரியங்கள் இருக்கிறதே, உங்களுடைய தீய காரியங்கள், தீமைகள் அனைத்தையும் அழித்துவிடும். ஃபஇன்னஹா ذிக்ரா லில்-ذாக்கிரீன், ذلك ذிக்ரா லில்-ذாக்கிரீன். இந்த உபதேசம் யாருக்கு தெரியுமா? எவன் உபதேசத்தை ஏற்றுக்கொள்வானோ அவனுக்கு தான் இந்த உபதேசம் அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். இது யாருக்கு பயனளிக்கும்? அல்லாஹ் சொல்லக்கூடிய மக்கள் எல்லாம் இப்ப செய்துவிட மாட்டார்கள். எவ்வளவு பாவங்கள் செய்கிறோம். வீட்டை விட்டு வெளியே வந்தா அந்நிய பெண்ணை பார்க்கிறோம். அங்க ஒரு ஆள் செய்யும், தூரத்துல ஒரு சாலை எடுத்துக்கிட்டு அந்த சந்திர நோயமா நம்ம செய்வோம், நம்முடைய ஓர கண்ணால் அங்க ஒரு பார்வை பார்க்கிறோமா இல்லையா? எவ்வளவு தவறுகள் செய்கின்றோம், எவ்வளவு பேரை புறம் பேசுகின்றோம், எவ்வளவு பேரை நாம் கோல் செல்கின்றோம். நாம் செய்யக்கூடிய பாவங்கள் எவ்வளவு. நபிகள் நாயகம் சொன்னார்கள், நீங்கள் கெட்டவற்றை பார்ப்பது கண் செய்யக்கூடிய விபச்சாரம் என்றார்கள். இன்றைக்கு நாம் வீதியோரம் நடந்து சென்றோம் என்று சொன்னால் நம்முடைய இரு புறங்களும் விபச்சார போஸ்டர்கள் தான் அப்படி அணிவகுத்து இருப்பதை பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பாவங்களை எல்லாம் எது அழிக்கும்? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஃபஇன்னல் ஹஸனாத்தி யுذஹிபுன ஸய்யிஆத், அந்த நல்ல காரியங்கள் எல்லாம் உங்களுடைய தீமைகளை அப்படியே அழித்துவிடும் என்று சொன்னார்கள். இன்னும் பார்க்கின்றோம், அல்லாஹ் கூறுகின்றான், இறைவனுடைய உதவி நமக்கு எப்படி கிடைக்கும்? அல்லாஹ் கூறுகின்றான் 5வது அத்தியாயத்திலே சூரத்துல் மாயிதாவிலே 12வது வசனம் அல்லாஹ் கூறுகின்றான், வகால அல்லாஹு இன்னி மஅக்கும், அல்லாஹ் சொல்கின்றான், நான் உங்களோடு இருக்கின்றேன், நான் உங்களோடு இருக்கின்றேன். எப்போது? அல்லாஹ் சில காரியங்களை சொல்லி காட்டுகின்றான். லைன் அகம்துமுஸ் ஸலா,
நீங்கள் தொழுகையை நிலைநாட்டினால், வஆதைத்துமுஸ் ஸக்கா நீங்கள் ஸகாத்தை நிறைவேற்றினால், வஆமன்தும் பிருசுலி வஅஸ்ஸர்துமூஹும் என்னுடைய இறை தூதர்களை நம்பிக்கை கொண்டு அந்த இறை தூதர்களை நீங்கள் உறுதிப்படுத்தினால், வஅகல்துமுல்லாஹ கௌலன் ஹஸனா அல்லாஹ்விற்காக அழகிய கடன், கஷ்டப்படக்கூடிய ஏழைகளுக்கு நாம் கொடுக்கின்ற கடன் இருக்கின்றதே இது இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய கடனாக அழகிய கடனாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஏழைகளுக்கு நீங்கள் அழகிய கடனாக கொடுத்தால் லவ் கஃபிரன்ன அன்கும் ஸய்யிஆத்திக்கும் வல உத்கிலன்னக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் உங்களுடைய பாவங்களை எல்லாம் இறைவன் உங்களை விட்டு அழித்து விடுவான். எப்ப அழிப்பான் அல்லாஹ்? நீங்கள் தொழுகையை நிலைநாட்டினால். அல்லாஹ் நிறைய நன்மைகளை பட்டியல் போடுகின்றான். தொழுகையை சொல்கின்றான், ஜகாத்தை கூறுகின்றான், இறைவனுக்காக ஏழைகளுக்கு கடன் கொடுப்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். முதலாவதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவது தொழுகையை தான் அல்லாஹ் சொல்லி காட்டான். நீங்க தொழுகையை நிலைநாட்டினால் மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன் குல பெண்மணி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன் குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் MODD-களை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன் குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இறைவன் உங்களோடு இருக்கின்றான். இன்றைக்கு அந்த இறை உதவியை இறைவன் நம்மோடு இறைவனை கொண்டு வருகின்றதே, அந்த தொழுகையை நாம் முறையாக நிலைநாட்டுகின்றோமா? இல்லை. அப்படி நீங்கள் தொழுதால் உங்களுடைய பாவங்களை நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் சொல்கின்றானே, அந்த தொழுகையை நாம் நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்றோமா? அல்லாஹ்